ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் சித்தர்வாக் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மிக மிக முக்கியமான தமிழ் மாத ராசி பலனை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். அதாவது தமிழ் மாதத்தில் தற்போது 7வது மாதமான ஐப்பசி மாதமானது நடந்துகிட்ருக்கு. இந்த ஐப்பசி மாதம் முடியறதுக்கு இன்னும் ஒரு சில நாட்கள் மட்டுமே இருக்குது. ஐப்பசி மாதம் முடிஞ்சதுக்கு பின்னாடி அடுத்து தமிழ் மாதத்தில் 8வது மாதமானது பிறக்க போகுது. பிறக்கக்கூடிய 8வது மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். இது தமிழ் மாதத்தில் கார்த்திகை மாதம் என்று அழைக்கப்படும். இந்த கார்த்திகை மாதம் சர்வசாதாரணமாக வரக்கூடிய மாதம் கிடையாது. ரொம்ப முக்கியமான ஒரு சக்தி வாய்ந்த மாதமாக கருதப்படுது. இந்த மாதத்துடைய சிறப்பையும் இந்த மாதத்தில் நீங்கள் பண்ண வேண்டிய சில பரிகாரங்களையும் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ விருச்சக ராசிக்காரங்க வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்கள் ராசிக்கு கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க. நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் உங்கள் ராசி லக்னம் விருச்சகமாக இருந்தால் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து பாருங்கள். உங்கள் ராசிக்கு கார்த்திகை மாதம் என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குங்க. கிரகங்கள் அமைஞ்சிருக்கிறதோட அடிப்படையில் உங்களுக்கான பலன்கள் ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க. அதை இப்போ இந்த வீடியோவில் தெளிவாக ஷேர் பண்ண போகிறேன். உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்கோங்க. வாங்க பலன்கள் என்னங்கிறத இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். பொதுவாக கார்த்திகை நட்சத்திரத்தன்று முருகப்பெருமான இந்த மாத வழிபாடு செய்கிறது சிறந்தது. அப்புறம் ஒவ்வொரு துளசி இலைகளுக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யோகம் செய்த பலன் அடைய முடியும். இப்படி கார்த்திகை மாதத்துக்கு பல சிறப்புகள் இருக்குது. முதல்ல கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை ஷேர் பண்ணுறேன். கார்த்திகை மாதத்துடைய சிறப்புகளை அனைவரும் தெரிஞ்சுக்குங்க. கார்த்திகை மாதத்தில் நீங்கள் சிவலிங்கத்தை நெய்யினால் அபிஷேகம் செய்து வில்வம் மற்றும் மறிக்குழந்தால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யணும். இப்படி செய்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சியானது உங்களுக்கு பொங்கும். அப்புறம் விருச்சிக ராசியில் சூரியன் சஞ்சரிக்கக்கூடிய இம்மாதத்தில் மனசேர்க்கை, உடல் சேர்க்கை, கற்பதானம் ஆகியவற்றில் பிரச்சனை வராது. அதனால் தாராளமாக திருமணம் செய்து கொள்ளலாம். கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் என்று இந்த சாஸ்திரத்தில் கூறப்படுது. அப்புறம் கார்த்திகை மாதத்தில் நாள்தோறும் சூரிய உதயத்தின் போது நீராடணும். இதை பண்ணிங்கன்னா சகல புண்ணிய தீர்த்தங்களில் நீராடிய புண்ணிய பலனை உங்களால் அடைய முடியும். அப்புறம் விஷ்ணு பகவான கார்த்திகை மாதத்தில் புஷ்பங்களால் அர்ச்சித்து பூஜை செய்யணும். இதை செய்தீங்கன்னா தேவர்களுக்கு அடைய அரிதான மோட்ச நிலையை நீங்கள் ஈஸியாக அடைய முடியும். அப்புறம் கார்த்திகை மாதத்தில் விஷ்ணு பகவான துளசி இலையால் அர்ச்சனை செய்து அவரை குளிர்விக்க செய்யணும். ஒவ்வொரு துளசி இலைக்கும் ஒவ்வொரு அஸ்வமேத யோகம் செய்த பலன் அடைய முடியும். அப்புறம் கார்த்திகை மாதத்தில் விளக்கு தானம் செய்யணும். இது செய்திங்கன்னா பிரம்மஹத்தி முதலான தோஷங்கள்லேருந்து விடுபட முடியும். அப்புறம் கார்த்திகை மாதத்தில் மது, மாமிசம் முதலமைகளை ஒழித்து விரதம் அனுஷ்டிக்கணும். இதை செய்திங்கன்னா சகல பாவங்கள்லேருந்து விடுபட்டு விஷ்ணு பாதத்தை அடைய முடியும். ஒரு வேளை கார்த்திகை மாதத்தில் மாமிச ஆகாரத்தை கைவிடாமல் இருந்தீங்கன்னா புழு பூச்சிகளாக பிறவி எடுப்பீங்க. இது பத்ம புராணத்தில் கூறப்பட்டிருக்கு. அப்புறம் முருகப்பெருமானுக்கு 2 நட்சத்திரங்கள் உகந்தவை. ஒன்று விசாக நட்சத்திரம், மற்றொன்று கார்த்திகை நட்சத்திரம். வைகாசி மாத விசாக நட்சத்திரத்தன்று பிறந்தவர் ஆகையால் விசாக நட்சத்திரம் முருக கடவுளுக்கு உரியதாக இருக்குது. சிவபெருமானுடைய நெற்றுக்கண்ணிலிருந்து தீப்பொறிகளாக தோன்றி சரவண பொய்களை குழந்தையாய் தவிழ்ந்த முருகனை கார்த்திகை பெண்கள் எடுத்து வளர்த்தனர். அதனால் கார்த்திகை பெண்களை கௌரவிக்க விதமாக கார்த்திகை நட்சத்திரமும் முருகனுக்கு உரியதாக கார்த்திகை மாதத்தில் சொல்லப்படுது. அப்புறம் கார்த்திகை திங்களில் பௌர்ணமியோடு கூடி வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் முருக வழிபாட்டுக்கு ஒன்று. கார்த்திகை தீப திருநாளன்று தீபங்கள் ஏற்றி முருகனை நீங்கள் வழிபாடு செய்கிறது சால சிறந்தது. கார்த்திகை பௌர்ணமி என்று பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வராரு. அன்றைய தினம் சிவசக்தி சமதராய் பூமிக்கு மிக அருகே வந்து இறைவனை இரவியும் அருள் பாலிக்கிறாங்க. ஸோ அதனால் திருக்கார்த்திகை விளக்கேற்றி வழிபாடு செய்கிறது நல்லது. கார்த்திகை, திருவோணம் ஆகிய 2 நட்சத்திரங்களும் நல்ல நட்சத்திரம், சக்தி நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் வரக்கூடிய கார்த்திகை நாட்களில் விரதம் இருக்க வேண்டும் என்று இந்த மாதத்தில் கூறப்படுது. கார்த்திகை மாதத்தில் ஆலயங்களில் தீபம் ஏற்றி வைக்கிறது, இல்லத்தில் 2 வேளைகளை விளக்கேற்றுவது நல்லது. எல்லா மங்களங்களையும் தந்து வாழ்வை ஒளிமயமாக்கும். கார்த்திகை மாதம் தினமுமே விளக்கேற்ற இயலாதவங்க துவாதசி, சதுர்த்தி, பௌர்ணமி ஆகிய 3 தினங்கள் மட்டுமாவது கண்டிப்பாக தீபம் ஏற்ற வேண்டும். கார்த்திகை மாதத்தின் தொடக்கத்திலும் முடிவிலுமாக 2 நாட்களில் கார்த்திகை நட்சத்திரம் வருவதாக இருந்தால் 2வதாக வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரத்தில் கொண்டாடுவது நல்லது. கார்த்திகைகளில் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்து வழிபட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கும். அப்புறம் வெண்கலம் அல்லது வெள்ளி விளக்கில் நெய்யிட்டு தீப ஒளியோடு வேதம் அறிந்த விற்பனருக்கு அதை தானம் அளிக்கணும். இதை செய்திங்கன்னா இல்லத்தில் தடைப்பட்ட சுபகாரியங்கள் மகிழ்வோடு நிறைவு பெறும். அப்புறம் கார்த்திகை மாதம் முதல் நாளில் காவேரியில் நீராடினீங்கன்னா ஐப்பசி மாதத்தில் நீராடக்கூடிய துலாஸ்தான பலனை ஒரே நாளில் பெற முடியும். அப்புறம் கார்த்திகை பௌர்ணமி என்று கிரிவலம் வருவது ரொம்ப சிறப்பானது. கார்த்திகை கிரிவலம் வரும்போது மழை பெய்ய நேரிட்டால் அந்த மலையில் நினைந்தால் தேவர்களுடைய ஆசி கிடைக்கும். காரணம் என்னென்னா திருவண்ணாமலை கார்த்திகை பௌர்ணமி என்று தேவர்கள், ரிஷிகள், முனிவர்கள் வர வராங்க.
இந்திரன், வருணன், வாயு, குபேரன், யமன் ஆகியோரும் வலம் வராங்க. மகாவிஷ்ணு மகாலட்சுமியோடு வலம் வராங்க. இது புராணங்களில் சொல்லப்படுது. அதனால தான் கார்த்திகையில் கிரிவலம் வருவது ரொம்ப சிறப்புங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன். அப்புறம் கார்த்திகை மாதத்தில் ஏகாதசிக்கு அடுத்த நாள் துளசி தேவியை மகாவிஷ்ணு மணந்ததாக புராணம் சொல்லப்படுது. அதனால் நீங்கள் மகாவிஷ்ணு நெல்லி மரமாக தோன்றியவர் என்பதால் கார்த்திகை ஏகாதசி என்று துளசி செடியோடு நெல்லி மரத்தடியில் பூஜை செய்ய வேண்டும். நெல்லி மரம் உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் வீட்டில் உள்ள துளசி மரத்தில் நெல்லி மரத்தின் ஒரு சிறிய கிளை வைத்து பூஜித்து துளசி கல்யாணம் செய்தால் திருமணம் ஆகாத பெண்களுக்கு விரைவில் திருமணம் நடைபெறும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மறக்காமல் விருச்சிக ராசிக்காரங்க செய்திடுங்க. ஸோ இவ்வளோ நேரம் விருச்சிக ராசிக்காரங்க உங்களுக்கு கார்த்திகை மாதத்துடைய சிறப்பை பார்த்தோம். இப்போ தான் நீங்கள் பெறக்கூடிய பலன்களை சொல்ல போகிறேன். விருச்சிக ராசிக்காரங்க விஷாக 4ஆம் பாதம் அனுசம் கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்லக்கூடிய கணிப்பு கரெக்டாக பொருந்தும். அதனால் விருச்சிக ராசி இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிரகநிலை என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன், அதை நோட் பண்ணிக்கோங்க. ராசியில் சூரியன், புதன், தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சந்திரன், தைரிய வீரியஸ்தானத்தில் சனி, பஞ்சமஸ்தானத்தில் ராகு, ரணருண ரேகஸ்தானத்தில் குரு, லாபஸ்தானத்தில் கேது சுக்கிரன், அயனசயன போகஸ்தானத்தில் செவ்வாய் என கிரகநிலைகளானது அமைஞ்சிருக்கு. இந்த கிரகநிலைகள் அமைந்திருக்கக்கூடிய அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன்கள் என்னங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. அந்த பலன்களை இப்போ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ கார்த்திகை மாத பலன்களை தெளிவாக இந்த வீடியோவில் விருச்சிக ராசிக்காரங்க நோட் பண்ணிக்கோங்க. உங்களை விட உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மற்றவர்கள் பயன்படக்கூடிய விதமாக திறமையை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்திங்கன்னா தான் உங்கள் ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் காரியங்கள் சாதகமாக நடந்து முடியும். அதுக்கப்புறம் விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து சேர்வாங்க. அப்புறம் திடீரென மனு தடுமாற்றம் உண்டாகலாம், அமைதி காக்கணும். சூரிய சுக்கிரன் சஞ்சாரத்தால் பணவரவு திருப்தியாக கார்த்திகை மாதம் இருக்கும். அப்புறம் சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் வரும் போவோம். உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். மொத்தத்தில் உங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் கொஞ்சம் சவாலாக தான் இருக்கும். அப்புறம் தொழில் வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய கடன் பாக்கிகள் உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வசூல் பண்ணிங்கன்னா வசூலாகும். வியாபார தொடர்பான பயணங்கள் நிறைய செல்ல வேண்டியது இருக்கும். அந்த பயணங்கள் சென்றீங்கன்னா அதில் லாபங்கள் இருக்கும். அப்புறம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய கடுமையான பணிகள் கூட எளிமையாக நடந்து முடியும். அதனால் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க உங்களுக்கு பணிகளை நினச்சி கவலைப்பட வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி தான் சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் குடும்பத்தில் இருப்பவர்கள் உங்களுக்கு நடவடிக்கைகள் கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்குங்க. ஏன்னா குடும்பத்தில் இருப்பவர்களுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு டென்ஷனை ஏற்படுத்தலாம். கணவன் மனைவிக்கிடையே அதனால் கருத்து வேற்றுமை கூட உண்டாகலாம். பிள்ளைகளுடைய நலனில் அக்கறை காட்டுவது ரொம்ப முக்கியம். உறவினர்களுடைய மத்தியில் மதிப்பு கூடும். அதனால் உறவினர்கள் மத்தியில் கடும் கவனத்தோடு இருக்கணும். இது விருச்சிக ராசிக்காரங்களுக்கு குடும்ப ரீதியாக சொல்லப்பட்ட எச்சரிக்கை பலன். அப்புறம் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எடுத்த காரியத்தை சாதகமாக செய்து முடிக்க முடியும். திடீரென மன தடுமாற்றம் உண்டாகலாம். பெரியவர்களுடைய ஆலோசனை கேட்டு நடந்தீங்கன்னா அந்த மன தடுமாற்றத்தை தப்பித்து கொள்ளலாம். மாணவர்களுக்கு கூட கல்வி பற்றிய கவலை அதிகரிக்கும். அதனால் கவனமாக பாடங்களை படிப்பது வெற்றிக்கு உதவும். அதனால் கவனமாக பாடங்களை பதிங்க. அப்புறம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கும். நீங்கள் இதுவரை எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாம் இழுபறியாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் எப்படி நடந்துவிடும் என்ற நம்பிக்கை வைத்திருந்தீங்கன்னாவே போதும், எல்லாமே நடக்கும். அப்புறம் பழகக்கூடிய மனிதர்கள்ட்ட கவனமாக இருக்கணும். வார்த்தைகளை நம்புவதா வேண்டாமா என்ற சமயத்தில் சந்தேகம் ஏற்படும் போது பொறுமையோடு இருக்கணும். வாழ்க்கையில் பிடிப்பும் ஆர்வமும் இல்லாமல் சலிப்பு ஏற்பட்டாலும் எந்தவித பாதிப்பும் உண்டாகாமல் இருக்க கொஞ்சம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், விட்டு கொடுத்து அமைதியாக இருக்கணும். அப்படியெல்லாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது. அப்புறம் யாருக்கும் வாக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடி ஆலோசனைகள் செய்து கொள்ளவும். இதை நீங்கள் பண்ணிட்டீங்கனாவே பாதி ப்ராப்ளம் உங்களுக்கு சால்வ் ஆகும். இதுதாங்க விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் நடக்கும் என்று சொல்லப்பட்ட பலன். இந்த பலன்களை ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். எக்ஸ்பிளைன் பண்ண பலன்களை தெரிஞ்சிருப்பீங்க. ஸோ தெரிஞ்சதுக்கேற்ப விருச்சிக ராசிக்காரங்க நடந்து பலனடைங்க. உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை சேவித்து வரணுமா. இதை நீங்கள் கார்த்திகை மாதம் செய்தீங்கன்னா காரிய அனுகூலம் உண்டாகும், மனக்குழப்பம் நீங்கி தெளிவு ஏற்படும். அதனால் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் மறக்காமல் செய்திடுங்க. ஸோ இந்த வீடியோவை இப்போ நீங்கள் பார்த்து முடிச்ச உடனே இதை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசி விருச்சிக ராசியாக இருந்ததுன்னா இந்த தாள்களை தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த தாள்களை தெரிஞ்சு இந்த தாள்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும். ஸோ கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும். அவங்களும் அவங்களோட ராசிக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சு இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலனடையட்டும்.
மேலும் இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.